ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம ஒரு ட்ராவலிங் விலாக தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் திருநெல்வேலி ஐ ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் மாமாவுக்கு ஐ செக்கப்புக்காக போகிறோம். ஸோ அப்போது நாகர்கோவில் வந்தாச்சு. நாகர்கோவிலில் இங்கே நீலகண்டா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு, தாழக்குடி நீலகண்டா ஹோட்டல், இங்கே டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறோம். நாங்கள் வீடியோ எடுக்கிறதா எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஜஸ்ட் இந்த ஹோட்டல் ஃப்ரண்டில் வந்ததுக்கப்புறமா இங்கே பூவெல்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்களா. சரி, ஓகே, அப்போது நம்ம வீடியோ கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர் பண்ணேன். இங்கே பாருங்கள், இந்த தண்ணியில் பூ போட்டு வைப்பாங்க, இதெல்லாம் செம்மையாக சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எனக்கும் வைக்கணும்னு ஆசை. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் குட்டியாக ஒன்று வாங்கி வச்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ரொம்ப நாள் ஆசை. அது பார்க்கலாம் என்றைக்கு நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஹோட்டலில் காலையில் பூரி, பொங்கல், இட்லி இது மட்டும்தான் ரெடியாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் என்றைக்கு தோசை அந்த மாதிரியெல்லாம் வாங்குவோம். ஸோ அப்போ இன்றைக்கி பொங்கல் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வாங்கியாச்சு. வாங்கி சாப்பிட தொடங்கியாச்சு. அதில் 3 வகையாக சட்னி வேறு தனியாக வச்சுருக்காங்க. ஹோட்டல் லுக் பாருங்கள், செமையாக சூப்பராக இருக்குது. தேங்காய் சட்னி, புதினா சட்னி, அப்புறமா கத்திரிக்காய் சட்னி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே திருப்பதி சாமி போட்டு அந்த வெட்டி வேரில் மாலை கட்டுவாங்கள்ல, அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே நம்ம சின்ன வயசில் ஜீரக மிட்டாய்னு சொல்லுவோம்ல, இது பெரிய ஜீரக மிட்டாய் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மிட்டாயை எடுத்துகிட்டு தான் ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்துகிட்டு இருந்தேன். எங்கள் மாமா பில் பே பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கேயுமே அழகாக சாமி ஃபோட்டோ எல்லாம் வச்சு அந்த வெட்டி வேரில் சேவர் கொடி, வேல் இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி செம்மையாக வச்சுருக்காங்க. அப்புறமா அவங்களுக்கு காலையில் சாப்பிடக்கூடிய மெடிசின் சாப்பிடல. ஸோ அது மெடிசின் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று பேசிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தோம். ஒரு வழியாக சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அடுத்தது திரும்பவும் இந்த மிட்டாய் எடுக்க போகிறது. இந்த ஹோட்டலுக்கு வரும்போதெல்லாம் இதுதான் வேலை. இதை எடுத்துகிட்டு கோவில் பிரசாதம் கொடுக்க மாதிரி என்னோடய ஹஸ்பண்டை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அவர் ஏதோ பூசாரிகிட்ட பிரசாதம் வாங்குகிற மாதிரி கையை நீட்டியாச்சு. அப்புறம் நானும் எடுத்தாச்சு. இனி அப்படியே கிளம்ப வேண்டியதான். குபேரர் சுற்றி நிறைய காயின் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சந்தனம், குங்குமம், விபூதி வச்சுருக்காங்க. அப்படி சூப்பராக ஒரு கோவில் மாதிரி, கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஹோட்டலுக்குள்ளே போன மாதிரி இல்லை. அப்புறமா நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. கார்த்திகை மாதனால ரொம்ப பனி பாருங்கள், ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது. பனிமூட்டம் ப்ளஸ் மழைச்சாரல் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மழை அந்த அளவுக்கு இருந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் போக போக பாருங்கள், நல்ல மழை வந்துடுச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி திருநெல்வேலி வந்தப்போ இங்கே நமக்கு நாகர்கோயிலெல்லாம் பயங்கர மழையாக இருந்துச்சு. அப்போது இங்கே திருநெல்வேலியும் மழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே வந்தோம். பட் இங்கே பார்த்தா செம்ம வெயிலுன்னா வெயில், அப்படி ஒரு வெயிலாக இருந்துச்சு. ஆனால் அங்கே இங்கே திரும்ப ரிட்டன் நாகர்கோவில் போகும்போது அங்கே மழையாக தான் இருந்துச்சு. இங்கே திருநெல்வேலியில் மழையே இல்லை. அந்த மாதிரி தான் போச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ள ஒரு டோல் வந்தாச்சு. டோல் கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம டோலுக்கு கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட வேண்டியதான். ஃபாஸ்டாக் தான், அதே ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி வழி விட்டுரும். ஒழுங்காக ஸ்கேன் ஆகலை போல் இருக்குது. ஸ்கேன் ஆகிடுச்சு. ஓகே, டன். நம்ம அப்படியே கிளம்பிட வேண்டியதான். பாருங்கள், மலையை பாருங்கள். அப்படியே என்ன சொல்கிறதுக்கு, ரொம்ப அந்த பனி மாதிரி, அந்த பனிக்கு இடையில மழை தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. சூரியன் அதோ வந்திருக்கு பாருங்கள். அந்த மேகமூட்டத்தினால சூரியன் அந்த அளவு இதாக தெரியலை நமக்கு. அப்படியே அந்த மாதிரி போயிட்டுருக்குது. இப்போ நம்ம ஒரு பெரிய மலைக்கிட்ட வந்தாச்சு.
ரொம்ப அழகாக இருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணி போகிறது பிடிக்கும், இந்த மாதிரி கிளைமேட் டைமில் போகிறது பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி இதில் வந்து ட்ரைவ் பண்ணி போகிறது ரொம்ப பிடிக்கும். இங்கே எல்லாம் வந்து சுத்தமாக மழையே இல்லை. நான் அப்போ போகும்போது நினச்சிட்ருக்கேன், இதுக்கு முன்னாடி போன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே தான் இருக்கிறேன் இப்போவும். ஸோ அப்போ போக போக நமக்கு மழையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக, ஆனால் வந்து ரோடெல்லாம் காஞ்சி தான் இருக்குது. லைட்டாக மழை சாரல் வந்து விழுந்துகிட்டே தான் இருக்குது. இந்த சைடில் எல்லாம் பிளான்ட்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. இது வந்து நான் வந்து பேக் சைடு எடுத்திருக்கேன். அது அந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் பேக் சைட் வியூவும் கவர் பண்ணுவோன்னு கவர் பண்ணேன். இப்போ வந்து சைட் வியூ எப்படி பார்த்தாலுமே சுற்றி முற்றிலும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. தோட்டம், துறவு, மலை, அப்படின்னு செடி கொடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இவங்க பாருங்கள், அந்த சூரியன் இருக்குது. சூரியன் வந்து என்னடா எள்ளு போல் வழிவிட மாட்டிங்களா வெளியே வர்றதுக்குற மாதிரி பார்த்துட்ருக்குது. ஆனால் மேகமூட்டம் எல்லாம் வழி விடுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் மேகமூட்டம் மூடிட்டுருக்காங்க. அப்புறமா வந்து நம்ம இப்போ ஆரல்வாய்மொழி வந்தாச்சு. விண்டமில் வரிசையாக இருக்கிறத பார்த்தாலே தெரியும். மேக்ஸிமம் நம்ம ஒரு நாகர்கோவில் தாண்டி வந்து விண்டுமல் தெரியுதுனாலே அது ஆரல்வாய்மொழி கிட்ட வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது வந்து நம்ம பைபாஸ் ரோட்டில் வந்துட்டுருக்கனால நம்ம வந்து இந்த கிராமம், இது தோவாழை அந்த மாதிரி ஏரியாவில் நமக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம வந்து இந்த ஆரல்வாய்மொழி தாண்டி போனதுக்கப்புறமா அடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சைடில் ஃபுல்லாகவுமே இந்த எல்லோ கலரில் பூ பூக்கும்ல அந்த செடி வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து பேப்பர் பூ சொல்லுவேன்ல, அது வந்து கலர் கலராக பூக்கிறது வச்சுருக்காங்க. இது வந்து நான் வந்து அந்த ஒரிஜினல் சவுண்டோடே போடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். அந்த வெளியே உள்ள அந்த சவுண்டோட அது வந்து என்னென்னா அந்த பஸ்ஸு வண்டியில் வர போயிட்டுருக்குது, நம்ம வண்டி போயிட்டுருக்க சவுண்டு ஒரு மாதிரி இரைச்சலாக கேட்குது. ஸோ அதனால தான் அந்த வாய்ஸை எடுத்துட்டேன். இப்போ வந்து சுத்தமாகவே மழையே இல்லை. இடையில கொஞ்சம் இடத்துல வந்து லைட்டாக குட்டி குட்டி சாரெல்லாம் விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாகவே மழை எதுவுமே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வந்து மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஹாயாக ஜாலியாக போய் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இங்கே வந்து ஃபுல்லாகவுமே இந்த சைடில் செடி வந்து ஃபுல்லாகவுமே அரளி செடி தான் வச்சுருக்காங்க. இன்னும் நமக்கு இன்னும் நிறைய தூரம் இருக்குது. நம்ம போயிட்டே தான் இருக்கிறோம். இது வந்து எல்லோ கலரில் வந்து பூ பூக்கிற செடி ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க. இப்போ வந்து மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து நல்ல மழை பெஞ்சிருக்குது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, சேம் ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்குது. மழை வந்து நம்ம இடத்த விடவே இங்கே வந்து நல்லாவே வந்து பெஞ்சிட்ருக்குது மழை. இங்கே பாருங்கள் எவ்வளோ மழை நல்ல மழை துளி விழுந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பெரிய மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி தான் இருக்குது ரோடு பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நல்ல மழை வந்துடுச்சு.
இப்போ நம்ம வந்து இந்த ரோடு வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி வரும்போது வேறு இதே மாதிரி இன்னொரு ரோடை தான் 2 போகிறதுக்கும் வர்றதுக்குமா ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த ரோடு வேலை முடிச்சு, இந்த பாலம் வேலை முடிச்சு இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட மெயின் சிட்டிக்குள்ளே என்ட்ராகி வந்தாச்சு. பாருங்கள், சரவணா ஸ்டோர்ஸ் தெரியுது. சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாம் தாண்டி தான் நம்ம போகிறது ஹாஸ்பிட்டலுக்கு. நம்ம இந்த மெயின் பைபாஸ் ரோட்லேயே தான் இருக்குது சரவணா ஸ்டோர்ஸு. அங்கேருந்து பார்க்கும்போதே கடை தெரியுது நமக்கு, பெரிய போர்டு. நம்ம கிட்ட இப்போ தான் நம்ம ரொம்ப கிட்ட வந்திருக்கோம். இனி நமக்கு வந்து கிட்ட தான், கிட்டத்தட்ட நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. இனி அடுத்து போகிற வழியில் வந்து நம்ம வந்து ஆர்எம்கேவி வந்து நமக்கு இதில் வியூவில் காமிக்க முடியாது. ஆனால் அதில் சைடில் லெஃப்ட் திரும்பியாச்சுன்னா ஆர்எம்கேவி, அப்புறமா வந்து சென்னை சில்க்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் கடையெல்லாம் பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குது. ஜுவல்லரி ஷாப் இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து தாண்டி தான் போவோம். பாருங்கள், ஐ ஹாஸ்பிட்டல் நமக்கு தெரிஞ்சாச்சு. திருநெல்வேலி அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் நம்ம வந்து கிட்ட ரீச் பண்ண போகிறோம். நமக்கு வந்து இதில் வந்து கிராஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து கொஞ்சம் தூரம் போய் அங்கே போய் தான் டர்ன் பண்ணி தான் திருப்பி வரணும். இந்த ரவுண்டானாக்கிட்ட நம்ம வந்து டர்ன் பண்ணி திரும்ப வந்து அங்கே போக வேண்டியதான் ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்தாச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து உள்ளே வந்து நமக்கு வந்து பார்க் பண்ண விட மாட்டாங்க. ஸோ வந்து எங்கள் மாமா மாமி இவங்க 2 பேரையும் இங்கே இறக்கி விட்டுட்டு நம்ம பார்க் பண்ணுறதுக்கு வெளியே தான் வரணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அவங்கள இறக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம வந்து திருப்பிடலாம் காரை. நம்ம திருப்பியாச்சு கார். இப்போது நம்ம திருப்பிட்டு இந்த பார்க்கிங் வந்து வெளியே தான் வச்சுருப்பாங்க. இங்கே உள்ளே பார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து எங்கள் டாக்டர்ஸோட கார் அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை யாரையாச்சும் இந்த மாதிரி இறக்கி விடுறது, இல்லைன்னா திரும்ப ரிட்டன் அவங்கள வந்து பிக்கப் பண்ண வர கார் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. இப்போ வந்து அங்கே பார்க் பண்ணுறதுக்கு ஒரு டோக்கன் தந்திருக்காங்க, அது வாங்கியாச்சு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு தான். சண்டே வந்து இந்த பார்க்கிங் ஏரியா ஓப்பனில் இருக்காது. ஆனால் நாங்கள் வந்து 2 சண்டே வந்தோம் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக மாமாவுக்கு. இப்போ 2 சண்டேயுமே வந்து பார்க்கிங் ஓப்பன் பண்ணலை. இந்த ஏரியாவில் தான் ஃபுல்லாக நிறைய காராக இருந்துச்சு, அங்கே தான் நாங்கள் நிறுத்தியிருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம வெனஸ்டேனால இங்கே வந்து நமக்கு பார்க்கிங் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். பார்க்கிங் ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. இங்கே இவங்கக்கிட்ட அந்த டோக்கனை வந்து ரிட்டன் கொடுத்தாச்சு. நம்ம கொடுத்து அவங்க அதில் வந்து நம்ம ஃபோன் நம்பர் கேட்பாங்க, சொல்லிவிட்டு நம்ம உள்ளே கொண்டு போய் பார்க் பண்ண வேண்டியதான். பாருங்கள், நம்ம வர்றதுக்கு முன்னாடி இங்கே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ கார் நிற்கிதுன்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் ஒரு 2 ரோ ஃபுல்லாகவுமே நிறைஞ்சாச்சு. இந்த பக்கம் இந்த ரோ நிறைஞ்சிருக்குது. நம்ம வந்து இந்த பக்கம் எங்கே இடம் இருக்குதோ அதில் வந்து நம்ம காரை பார்க் பண்ணிட வேண்டியது தான். கொஞ்சம் உள்ளே தள்ளி பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தள்ளி பார்க் பண்ணுறோம்.
ஒரு வழியாக காரை பார்க் பண்ணியாச்சு. டாட்டா பை பை.